எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெப் சீரிஸ் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நாள் இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து சுழல் வதந்தி இதெல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அந்த ஜோன்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதெல்லாமே கொஞ்சம் டார்க் ஜானரு. இது வந்து கிட்ஸோட வேர்ல்டு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குறப்பயே ஸ்ரீதர் சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், லைன் சொன்னார், ஃபுல் கதை சொன்னார். அது ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகிருந்தது இந்த ஷோ. அகெயின் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெஷலி கிட்ஸ் சொல்ல வேணால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஹாட் ஸ்டாரில். பட் தென் ஹாட் ஸ்டாரில் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒர்க் பண்ணுற ஜேர்னிலேயே. ஸோ அகெயின் தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஸ்ரீதர் சார் தான் ரீசன். அவர் தான் வந்து பிச்சைக்காரன் 2 ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ அந்த சாங் பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு கூப்பிட்டுருந்தார். அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட்டாக ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு மற்ற படகு வாய்ப்பெலாம் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இது ஓகே, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ கண்டென்ட்டாக ரொம்ப சின்னது. ஆனால் இதை படமாக பண்ணும்போது வெளியே நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமானா அது கிடைக்காது. படமாக இது கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இதில் வந்து டைரக்டர் அவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட் டைமில் இதை முடிக்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஆள் வந்து ரஞ்சித். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். நீங்கள் ரைட்டிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீதர் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கதையாக சொல்லும்போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக அது நிறுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் கிளைமேக்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகலை. ஈவன் கிருஷ்ணா சாரும் சரி, கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் எங்களால் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவரும் ரீசன். அடுத்தது பசங்க சான்ஸே இல்லை. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து அங்கெல்லாம் மழை பெஞ்சு பயங்கர ஒரு வெட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பசங்களை ஓட விட்டு எடுக்கணும். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் கிம்பல் எடுத்துகிட்டு போகிறவங்களே 2 வாட்டி விழுந்துட்டாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அங்கே பசங்க வந்து மிட் நைட்டில் ஒரு 1:30 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டேக் சொல்லணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமா அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. அடுத்தது கனிமேமுடைய ரோலுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான் அதை வந்து பக்காவாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சான்ஸே இல்லை. கிஷோர் சார் சொல்ல தேவையில்லை. அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சுட்டே இருப்போம். கிஷோர் சாருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு வேற ஃபீல்ல இருக்கும். அவர் திரும்பி இப்படி ஒரு லுக்கு பார்த்தாருனாலே நான் ஏதோ படத்துல ஸ்க்ரீன்ல பார்ப்பேன்ல அந்த ஃபீல் வரும். அப்படி இருக்கும் அவரோட லுக்கு. இதுல ரொம்ப பெரிய ஆடடு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து யாருமே இல்லை, யார் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசாக இதுவாக இல்லை. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் ஆகும். அதில் 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும் ஒரு காரில். அப்படி ஒரு இருக்குது. அப்போ வந்து அதில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து முக்கியமான ரோல் தான் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் வந்து கிருஷ்ணா சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரோல் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ். சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார், சான்ஸே இல்லை. அது அப்புறம் எடிட்டர் சார் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதாங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹாட் ஸ்டாரில் வந்து கார்த்தி, பிரதீப் சார் இவங்களுக்குலாம் மீட்டிங் போகும்போது ஒரு வாட்டியும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுங்க, ஓகே, பட்ஜெட்டாகவும் சரி டைமாகவும் சரி நல்லாவே கொடுத்தாங்க. இது வந்து படம்னா பாசிபிள் இல்லாத விஷயம்தான் இந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ரெடியாக இருக்கும்னு தெரியாது. அது வந்து ஹாட் ஸ்டாரும் நம்ம கிருஷ்ணா சார்னால தான் இது பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா ரவிக்குமார். ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வச்சது ரஞ்சித் தான் அவருது. அகெயின் இந்த படத்துலேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டாருக்குமே ரொம்ப நன்றி. இயல் சக்தி முக்கியமாக இவங்க சொல்லணும். அந்த கார்டு டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த கார்டு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டோம். இவங்க 2 பேரும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்க வரும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அட என்னடா இது நம்ம இப்படி லைட்டாக தங்குறோமே அவங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களே பசங்க அப்படின்ட்டு. அப்புறம் கனி மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிஷோர் சார் படத்தில் இருக்கணும், அவர் நடிக்கிறப்போ எங்கேயோ ஒரு மூலையில நின்று பார்த்துடணும் நம்ம அவர் நடிக்கிறத அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது இந்த ஒரு ப்ராஜெக்டில் நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான மேட்டர், நான் யுவன் சங்கர் சாரோட ஒரு பயங்கர ஃபேனு. எனக்கு அவரோட பிஜிஎம்ல எதனா ஒரு இடத்துலயே நான் இருக்கணும், எதோ இருக்கணும்னா அது இந்த படத்தில் நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சாருக்கு, ரஞ்சித் சாருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடன் சக டெக்னீஷியன்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுக்கும் மேடையின் முன்பு அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். மேடையில் ஏறின உடனே சுட்டாங்க. இப்போ தான் வேகமாக நடந்து வந்தேன், அப்படியே ஏற்றிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஒரு தந்தையா எனக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டாக இருந்தது. நிறைய சண்டை சச்சரவு, ஃபைட் சீனு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு ஒரு இதமான ஒரு கதையாக இது இருந்தது. நான் முதல்ல டைரக்டர்கிட்ட கேட்கும்பொழுது எல்லோரும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மேனாகவே எல்லாமே ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த உணர்வுகளும் எங்களால் அந்த நடிகர்களுடைய முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. அதில் பயணிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல, நல்லாவே இருந்தது. ஆபரேஷனை பொறுத்த மட்டும் இயல்பாகவே பண்ணியிருக்கோம். எதுலேயும் வந்து கூடுதலான ஒரு கமர்ஷியல் இல்லாமல், வர்த்தக ரீதியாக எதுவும் இல்லாமல் இயல்பாகவே என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல நான் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இயக்குநர்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் இதை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அவருக்கு மிக சிறப்பான ஒரு வணக்கம். அவ்வளோதாங்க என்னுடைய வார்த்தைகள். ஏன்னா டக்குன்னு வந்து மேலே எதுவும் என்ன பேசுன்னு புரியல. எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இந்த படம். எல்லாரும் வருவீங்க கண்டிப்பாக. அந்த உங்களுடைய லேப்டாப்பில் இந்த தியேட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், செல்ஃபோன்லேயும் பார்க்கலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, அதனால் அதை பற்றி நிறையா நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து ஒரு எனக்கு இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்த, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு எமோஷனலான லைவான விஷயம்தான். அதனால் ஈஸியாக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கொண்டு போயிட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணா சார் வந்து நம்ம போயிட்டு இந்த படத்தில் வந்து அவங்க போலீஸாகவே பண்ணதில்லை, அதுலேயும் டிராஃபிக் போலீஸாக பண்ணதே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கனி மேடம் வந்து அவங்க குக்கு இது கோமாளி, அது தவிர அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. அந்த 2 இல்லாத ஒரு புது கனி மேடம், ஒரு அம்மா அதில் நம்ம பார்த்துருக்கோம். 2 குழந்தைகளும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப என்னென்னு சொல்ல முடியல, ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த எமோஷனலாக டப்பிங் வரைக்கும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கிஷோர் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து இப்படி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் நம்மளை எல்லாரையும் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது சார். மற்றபடி டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் எதுவுமே எக்ஸஸாக தெரியாத லெவலுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் சைடு வந்து கேட்கவே தேவையில்லை. அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் சீரீஸ்லாம் நிறைய ஹிட் பண்ண ஒரு எடிட்ரு. அவங்க இந்த கதைக்கு என்னவோ பிரமாதமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர் நம்ம பிரதர் ரேஞ்சர் மணி அவங்களும் வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து கோரியோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஓம் பிரதர் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு படம் அந்த பிச்சைக்காரன் 2ல் வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப 2 குழந்தைகளை வச்சு அவ்வளோ நல்லா ஃபீல் குட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நம்ம பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டது லைவாக.
அது அவங்க இந்த படத்துலையும் வந்து எந்த லெவலுக்கு வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு லைவான நம்ம கூட வந்து ஈஸியாக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு படமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமா கூட அவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு. அப்புறம் வந்து டைரக்டர் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். ராஜு ரஜித் அவங்க ஏற்கனவே வந்து டைட்டில் வின்னர் இதில் சீசன் 5 4 இயக்குனர்களில். அப்புறம் வந்து தீதும் தண்டுன்னு ஒரு படம் ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இப்போ ஒரு ரைட்டர் வந்து நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் எழுதியிருந்தோம்னா அது வந்து எக்ஸாக்டாக அந்த ஃபீலோட வந்து ஸ்க்ரீனிங் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன எமோஷ்னல் தேவைப்பட்டுச்சோ என்ன இருந்ததோ ஸ்க்ரீன் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் நான் வேறு யாரோட்டன்னு தெரியல. இதோட நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா சாருக்கு. இந்த கதையை வந்து கிருஷ்ணா சார்கிட்ட போய் சொன்னேன். அவங்க கேட்டு அடுத்தது அந்த ஆர்ட் ஸ்டார் கொண்டு போனாங்க. ஆர்ட் ஸ்டார்லேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க, இது வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் பண்ணால் பெருசாக தான் பண்ணுவீங்க, பெருசாக ரீச் ஆகுங்கிறதுலாம் முன்னாடி தெரியும். ஆனால் இது வந்து நேரடியாக இருந்து அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தமாக நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. கிருஷ்ணா சாருக்கும் ஆர்ட் ஸ்டார் டீம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடையாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நீ பண்ண அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார் நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும் பாதி பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும். அகெயின் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்குது சார் அப்படி சொன்னால் எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார், டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக இயக்குனர் ராசு ரஞ்சித் அவர்கள் பேசின எல்லாருமே இது வந்து ஒரு ஃபீல் குடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி படம் பார்த்து நம்மளும் யாராவது மிஸ் பண்ணுற போகிறோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு டேரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டுருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது முடியாடுறது எல்லாமே இருக்கும். ஒரு இளைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னோடய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜ் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். என்னோட முதல் நன்றி வந்து என்னோடய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இமானுவேல் அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அவர் நான் பிரதர் தான் கூடுவேன். போரிக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமா எங்களுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாட்ஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வந்து, சரிங்கிறது நீங்கள் கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை படித்து போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுலேருந்து ஸ்கிரிப்ட் தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதை படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜானர் கிடையாது, நான் அது வரைக்கும் பண்ணதான் அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போகிறோன்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில்.
எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் டேலண்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்ரீதர் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு 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 சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலிமா கடத்திருக்காரு அருமையாக ஸ்கிரிப்டில். விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது ஏதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதணும்னு நினச்ச ஸ்ரீதர் பேருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது. முழுக்க ஒரு குழந்தைங்கள வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா, அதுக்கப்புறம் தான் டேரக்டரா. அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டெவலப் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. வேறு யாரும் யோசிக்காமல், ஆனால் அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு. அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவார். இது என்னுடைய முதல் நன்றியாக கருதிக்கிறேன். அடுத்த ஆர்ட் ஸ்டார். ஸோ கிருஷ்ணாபுத்தர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஆர்ட் ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தராக அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க வந்து இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டேரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க, அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் நினச்ச அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கிஷோர் சார், அவருடைய இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவர் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பரிச்சயமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கதை கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்டில். ஸோ நான் வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமன், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்டில் எல்லாருமே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டாக நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளிவங்கர் சாராக இருக்கட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு டைம் என்னை விட அவங்க அதில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னா அது கிடைக்கணும் எனக்கு. அது ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணலாம். பொதுவாக ஒரு மித்து இருக்குது வெளியில், ஆர்டிஸ்ட் படம் போனால் அந்த டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸில் நான் ஃபேஸே பண்ணல சுத்தமாக. அதுக்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனால் நம்ம டேரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டேரக்ட் பண்ணுவோம் நீங்கள் தான் சொல்லணும். அவங்க எப்படி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெக்னிக்கல் க்ரூவில் வரும்போது எனக்கு ஓம் பிரதர், கெவின் சார், ஆர்ட் டைரக்டர் ரெமின் சார், சரி இருங்க, ஓகே, டிஜர் மணி சார், யுவன் சார் இருக்காரு எல்லாருக்கும் மேலே. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துடுறான் எனக்கு. ஃபஸ்ட்டு ஓம் பிரதர் விஷுவலாக நான் நிறைய இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டில் இருக்கும். ஷார்ட்டாகவும் சரி, அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி, விஷயங்களாகவும் சரி, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்டில், ரெமின் சாரும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண வரல, எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ரெமின் சாரோட ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் அவ்வளோ இயல்பாக இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஓண்டவரோட சினிமாட்ராஃபி ஆகட்டும், நிறைய இடங்கள்ல எடிட்டிங்கில் வந்து எனக்கு நிறைய
இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலிமா எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஷோ இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது கெவின் சார் ஓண்டதர் ராபர்ட் ரமீன் சார் இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணாபாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இதெல்லாம் தாண்டி யுவன் சாரும் நம்ம சொல்லும் போது சின்ன வயசுலேருந்து நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு பெரிய பிம்பமாக நிற்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி. அவருக்குள்ள ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது இந்த சீரியஸ் மூலிமா நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் திரும்ப. ஸோ ஃபைனலாக இது எல்லாமே அருமையாக வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் 10% கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்கியூஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஸ்டேஜில் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய நேரங்களில் நிறைய பேசியிருக்கேன். ப்ளஸ் டிஓபி டீம் அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்துருக்கலாம் அப்படியே இங்கே இருக்காங்க. ஏன்னா பின்னாடி போயிட்டீங்க. வாங்க. ஓகே வாங்க. ஏன்னா நாங்கள் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடுவோம். இவங்களாம் தான் பெரிய எங்களுக்கு பின்னாடி நின்று அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நன்றி. ஸ்ரீதர் இந்த ரைட்டிங்காக படித்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட வார்த்தை என்னன்னா, என்னங்க ரைட்டர்ன்றீங்க, நீங்கள் இந்த கதையை ஏன் டைரக்ட் பண்ண நினைக்கலன்னு கேட்டேன். அவர் இல்லை நான் சப்ஜெக்டாக எழுதிட்டேன், எனக்கு வந்து இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு சொன்னார். ஆனால் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அவர் அடுத்து ஆயிடுவார் சீக்கிரமா. இந்த சீரீஸ்லேயே ஒரு பாட்டை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ குழந்தைங்களோட டேட்டு சம்திங் சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால அந்த ஷெட்யூலில் முடிக்கணும். வீட்டில் வர போர்ஷன்ஸ் குழந்தைங்களோட சில போர்ஷன்ஸ் வந்து சூப்பர் எடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து வந்துடுவாரு நல்லா. நீங்கள் அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ண வந்து ஓகே. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும். படம் பார்த்துட்டு நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி. வாசிட்டாலான ஒரு ஆக்டரும் கூட எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும் he can easily pull it off. அப்படியே கட்டி போடக்கூடிய ஒரு பர்சன். ப்ளீஸ் ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் இட், பட் ப்ளீஸ் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால இப்போ சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி. ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று, அது ரொம்ப ஈஸினா கேரண்டி இருக்கும்ல. ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு? பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ராபுல் ஹாஸ், ஸ்ரீதர், ரஞ்சித் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை எனக்கு, ஆனால் வேறு மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில.
அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, மக்கள் படம், மக்களுக்காக மக்களை வச்சு மக்கள் சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த படத்தோட ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவான். நீங்கள் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம்னு சொன்னால் அதெல்லாம் போயிட்டுருக்காங்க, கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, சிக்னல் விட்டு 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 வரும். எபிசோடு மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு அதுலேயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் காலில் ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம், நான் கட் பண்ணிட்டு திருப்பி வாங்கலாம் இல்லைன்னு சொல்லி விக்கே பேக் அந்த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட்ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லாயிருக்கு அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக நாங்கள் பிரபுக்கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா, பாருங்க கிரியேட்டிவ்ல சிரிக்கிறாரு. அது ஃபேக்ட் என்னன்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க இது குழந்தைங்க இருக்காங்களே, இது முடியாது, நம்மளுக்கு சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்ட்டாக ஒரு நம்பரை கொண்டு போய் நான் பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். ஏன்னா கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லோட் தம். பிகாஸ் இந்த கதை எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்கள் அண்ணா பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும்போது எங்கள் அப்பா வருவார். மனுஷங்களாம் போயிட்டு இருக்கோம், நாங்கள் பேலாக மாறிடுவோம். இல்லை இப்படி விட்டா அப்படி போவோம், எங்கள் அண்ணன் அங்கே விட்டு எங்கள் அண்ணன் இங்கே வந்துடுவேன். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்களை பார்க்கும்போது. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், ஸ்ட்ரிக்டாக இருந்தார், பட் ரீசனபிளாக இருந்தார். தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ரெண்டாவது நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் ஷாம்பாய் தான் இருப்பார். நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போகணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த காஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்கா, நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது. சரி வாரத்துக்கு 2-3 பேர் சொன்னப்போ செம்மையாக இருக்கும் மச்சான், நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனாக அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு நான் மண்டே சொல்லும் போது ரஞ்சித் இதையே நீங்களே பண்ணக்கூடாது, நான் ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் காஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில்.
ஸோ அவர் சொன்னப்போ நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்போவா பண்ணிட்டோம்னா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் கிஷோர் சார் இருக்காது, அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணிக்கலாமா இருந்துச்சு. இல்லை நீங்கள் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொன்ன கிண்டல் பண்ணார். பட் அப்படி தான் நான் உள்ள வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நான் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸாக தெரியும். தீர்வு படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தம் மேலே நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீர்வு படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம், இந்த பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த படம் வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அது கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கவுகு படத்துலேருந்து கவுகு ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கவுகு படத்துலேருந்து என் கூடயே இருந்ததால் நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருடையும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணார். விஜய் வந்து கட்டுறது கதவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. அதை விட்டோன்னா ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணார். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தேர் ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங் அண்ட் ஓன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலாம்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார். அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஒன். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ண. எப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்குது. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாடம் ரிலீஸ் பண்ணிட்டு 2 பாடம் ரிலீஸ் பண்ணிடலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோன்னே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நாங்கள் நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க. ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களை ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவேன் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயோ சக்தி, தேங்க்யூ. அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர். வந்து அரவிந்த் மரியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் பேரும் அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸாக எங்களுக்கு இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் கிஷோர் சார். நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்ல ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அ ஷோ. எவ்வளோ விட்டுனா சார்? அண்ட் இவர் எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எங்கிட்ட ஒரு டீம் இருக்குது சார். ஜெய் சார் அங்கே இருக்காரு. ஜெய் சார், தேங்க்யூ வெரி மச்
அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு. அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம் அண்ட் சுமன். எங்களுக்கு டீம் இருக்குங்க, எங்களுக்கு இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும்போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காத இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ.